ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்ச் ஆகிருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் முக்கியம். தென் யாருக்காவது போஸ்ட்டாக ரீடிங் வேணும் ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Temperance, 6 of Swords, 5 of Wands, 9 of Wands, Ace of Wands, King of Swords. Hierophant, 6 of Pentacles, Star, Ace of Cups, Knight of Cups, 2 of Pentacles. Bottom of the deck, 10 of Wands. Aspectance, obsession, okay, expectation, opposing, isolation, fake, confusion, marriage, reunion, wish, family, memories, regret. ஓகே தென் இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்டேஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இது ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே தென் நான் பொண்ணு தானே பையன் பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸோ நீங்கள் ரீல் பண்ண போஸ்டோட கரண்ட் எனர்ஜி கேட்டிங்க அப்படின்னா கரண்ட் எனர்ஜி ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு பிடிச்சி ப்ளாக் பண்ணி வச்சுட்டு இல்லைங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு ஓகே. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் உங்கள்கிட்ட பயங்கர ரூடாக இருக்கலாம், கோவமாக இருக்கலாம், டென்ஷனில் இருக்கலாம், ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எனக்கு எதுவும் இல்லை, ஜஸ்ட் நீ யாரோ நான் யாரோ இந்த ரீதிக்கு அவங்களா இவர் வந்து நடத்தியிருக்கலாம். பட் ஓப்பனாக சொல்லப்போனால் இவர் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு மாஸ்க் அணிஞ்சு உங்ககிட்ட பிஹேவ் பண்ணார். மேபி உங்களுக்கு மனசில் ஆகலாம் இவர் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இல்லை, பட் நம்மக்கிட்ட மேபி இவர் உங்ககிட்ட கனெக்டாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் இவர் பல டைம் ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகிற விஷயமே முன்னாடி இந்த மாதிரி இல்லையே, முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு டைமில் எவ்வளோ அட்டாச்சாக இருந்தால், எவ்வளோ க்ளோஸாக இருந்தால், எவ்வளோ ஓப்பனாக இருந்தால், கரண்ட் இவரால் எப்படி சடனாக இந்த அளவுக்கு மாற முடியுது, எப்படி சடனாக இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆக முடியுது, என்ன தான் நடந்திருக்கும், ஏன் இவன் இந்த மாதிரி நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம் சம்டைம். காரணம் என்ன கேட்டிங்க அப்படின்னா பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ஃபீல் ஆகிற விஷயம் இவருக்கு ஆக்சுவலி என்ன சொல்கிறது, நான் நினைக்கிற ரீதிக்கு காரியம் நடக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை டீல் பண்ணிட்டுருக்கிறீங்க. ஓப்பனாக சொல்லப்போனால் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் உங்களை பிளாக் பண்ணி வச்சுறதுக்கும் ஃபீலிங்ஸ் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சப்ரஸ் பண்ணுறதுக்கும் உங்ககிட்ட எமோஷன்ஸ் இல்லை ஃபீலிங்ஸ் இல்லை இவர் வெளியே காட்டுறதுக்கு ரீசன் கேட்டிங்க அப்படி இவரை நினைக்கிற ரீதிக்கு காரியம் நடக்கக்கூடிய இவர் ஆக்சுவலி மைண்டு பவர் உள்ள ஒரு பர்சன் நம்ம சொல்லலாம். மேபி நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் சைலண்டாக ஒரு கேரக்டராக இருக்கலாம், பயங்கர ப்ரில்லியண்ட் ஆகும். இவருக்கு நல்லா தெரியும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி ஓப்பனாக சொல்ல போகிற லைஃப்பில் யார் வந்து ஜெயிப்பாங்க கேட்டிங்க அப்படின்னா ஒருத்தவங்க எத்தனை மாத்திரம் ஃபீலிங்ஸ் எமோஷனல் சப்ரஸ் பண்ண முடியுதோ எத்தனை மாத்திரம் ஃபீலிங்ஸ் எமோஷனல் சப்ரஸ் பண்ணிட்டு நம்மளால் வந்து
கூலாக ரிலாக்ஸாக பேஷன்ஸாக இருக்க முடியுமோ அவங்க தான் லைஃப்பில் ஜெயிப்பாங்க. ஸோ இவர் ஆக்சுவலி நீங்கள் நினைக்கிற மாதிரி இவர் எமோஷனல் தான், எமோஷனல் இவர் உங்கள் கூட அட்டாச்டு. பட் அவனோட மைண்டில் வரக்கூடிய திங்கிங் ப்ராசஸ்ங்கிறது ப்ராக்டிக்கல் ஆகும். ஸோ இவர் ஆக்சுவலி பயங்கர கண்ட்ரோலிங்கான ஒரு கேரக்டராக இருக்கலாம். அப்போ இவர் மனசில் இருக்கிற தோட்ஸ் என்ன அப்படின்னா, எத்தனை மாத்திரம் நமக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸை எமோஷனை ஹைட் பண்ணுறோமோ, எத்தனை மாத்திரம் நம்ம அதை வெளியே காட்டிக்காமல் இருக்குமோ, எத்தனை மாத்திரம் அதை நமக்குள்ளே சப்ரெஸ் பண்ணுறோமோ, அந்த அளவுக்கு நம்ம நினைக்கிற காரியம் நடக்குங்கிறது இவருக்கு மைண்டில் இருக்கிற தோட்ஸு. அப்போ கரண்ட்லி இவர் ஃபீலிங்ஸ் எமோஷனை காட்டலை, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல, ரூடாக நிற்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலி இவர் இந்த மாதிரி இருந்தால் கட்டாயம் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவரை நினைக்கிற ரீதிக்கு நீங்கள் என்ன சொல்லுது வளைஞ்சு வருவீங்கன்னு ஒரு தோட்டத்தை தான் இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்காரு. ஏன்னா இவருக்கு மேபி இவர் உங்களை பற்றி ஏட்டு மனசிலாக்கி வச்சுருக்கலாம். ஸோ அப்போ ஆக்சுவலி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சைலண்ட்னு சொல்லும்போது அது அத்தனை மாத்திரம் பெயினை கொடுக்கும். அப்போ நம்ம இவ கூட க்ளோஸ் ஆகாமல் இருந்தோம், அட்டாச் ஆகாமல் இருந்தோம், ஃபீலிங்ஸ் எமோஷன் காட்டாமல் இருந்தோம் அப்படின்னா அவளுக்கு ஒரு சில நாள் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி லாஸ்ட்டு டயர்ட் ஆகி அவளே நம்மக்கிட்ட சரண்டர் ஆகிடும். அவள் சரண்டர் ஆகிற ஒரு பட்சத்தில் நம்ம நினைக்கிற இதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகலான்னு ஒரு தாட்டை தான் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் இந்த மாதிரி இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் கரண்ட்லி பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டிப்ரெஷன், ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட்லேயே இருக்கார், ஓவர் திங்கிங்கில் இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஸோ இவர் ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ்லேயும் டிப்ரெஷன் இருக்க ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம். அதனால இவர் உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, பட் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் இவர் ஆக்சுவலி உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு. இவர் எப்போ மூவ் ஆன் ஆகிட்டுன்னு கேட்டிங்கன்னா ஜூன் மந்த் மூவ் ஆன் ஆகிருக்கலாம். இவர் ஆக்சுவலி மூவ் ஆன் ஆகி 6 months இருக்கலாம். இதனால் இவர் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆனார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஆக்சுவலி பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர், கண்ட்ரோலிங்கான ஒரு கேரக்டர். எப்போவுமே நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம் இங்கே யாரை விட பெரியவங்களும் கிடையாது, இங்கே யாரை விட தாழ்ந்தவங்களும் கிடையாது. இங்கே எல்லாருமே சேம். நம்ம ஆக்சுவலி எல்லாருமே நான் ஆக்சுவலி பல வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இங்கே யாருமே ஃபிசிக்கல் பாடியை பார்க்காதுங்க. ஒவ்வொருத்தங்களும் நம்ம ஒரு ஆன்மா, ஒரு சோலாக நம்ம பார்க்கணும். ஆக்சுவலி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒப்புற சொல்ல போனால் நம்ம லைஃப்பில் நமக்கு பல ட்ரீம்ஸ் இருக்கும், கோல்ஸ் இருக்கும், ஆம்பிஷன்ஸ் இருக்கும். நம்ம மைண்டில் வரக்கூடிய ஒரு தாட்ஸ் வேறு, நம்மளோட கோல்ஸ் வேறு, நம்மளோட லைஃப் வேறு. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கும் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களோட ட்ரீம் வேறு, ஒவ்வொருத்தவங்களோட கோல்ஸ் வேறு, நம்ம அதை மனசில் ஆக்கிக்கணும். பட் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, இவர் ஆக்சுவலி பயங்கர ஒரு கண்ட்ரோலிங்கான கேரக்டர்னால ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட ஃபீலிங்ஸை எமோஷனலி மனசில் ஆக்காமல் எல்லாம் நான் நினைக்கிற ரீதிக்கு நடக்கணும், எல்லாம் என் கண்ட்ரோல் நிற்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே, அப்போ இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப் விட்டு போகிறதுக்கு ரீசன் இவருக்கு ஆக்சுவலி ஒரு பேர் நம்ம சொல்லலாம், ஒரு பயம்னு சொல்லலாம். காரணம் எனக்கு கேட்டு இவருக்கு யார்கிட்டையும் ஃபீல் ஆகாத அளவுக்கு ஒரு அப்சஷன் உங்கள் கூட ஃபீல் ஆகிட்டு. ஃபிசிக்கல் அடிக்ஷன் நம்ம சொல்லலாம், இல்லைங்க எமோஷனல் அடிக்ஷன் சொல்லலாம், இல்லை மென்டல் அடிக்ஷன் நம்ம சொல்லலாம். இவர் ஆக்சுவலி ஏதோ ஒரு வகையில் இவர் எங்கள் கூட எமோஷனலி அட்டாச் ஆகிட்டு. மேபி நீங்கள் கொடுத்த ஒரு கேர், லவ், ட்ரூ ஸ்நேகத்துக்காண்டி இவர் அட்டாச் ஆகிருக்கலாம். இல்லைங்க இவருக்கு லைஃப்பில் யாருமே இந்த மாதிரி ஒரு ஸ்நேகத்தை கொடுத்தது இல்லையா இருக்கலாம். ஸோ நீங்கள் அதை கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால் இவர் அட்டாச் ஆகிருக்கலாம். ஓப்பனாக சொல்ல போனால் இவர் எமோஷனல் உங்க கூட அட்டாச் ஆகிட்டு. ஓகே, பட் இவரோட ட்ரூ செல்ஃப் இவர் ஒருபோது காட்டிட்டுல. ஏன்னா இவர் ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சன் ஆகும். இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம், நான் ஒருத்தவங்கக்கிட்ட போய் ஸ்நேகத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன், இல்லைங்க நான் என்ன சொல்கிறது ஓவராக இறங்கி போகிறேன் அப்படின்னா என்ன சொல்கிறது, அது நல்லா இருக்காது. நானுங்கிறது எப்பவும் பவரில் நிற்கணும், நானுங்கிறது எப்பவும் என்ன சொல்கிறது உயரத்தில் இருக்கணும், எல்லாருமே எனக்கு கண்ட்ரோலில் நிற்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இவர் ஆக்சுவலி. அப்போ இவர் இது ரிலேஷன்ஷிப் விட்டு போகிறதுக்கு ரீசன் கேட்டிங்க, இவர் ஏதோ ஒரு வகையில் கூட அட்டாச் ஆகிட்டு. மேபி இவருக்கு மைண்டில் கண்டினியூஸாக அவங்க தாட்ஸ் டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம். அப்படி இல்லைனா ஃபிசிக்கல் அடிக்ஷன் இவருக்கு உங்கள் மேலே பயங்கரமாக ஃபீல் ஆகிருக்கலாம். அப்போ இந்த பர்சன் திங்க் பண்ண விஷயம், நான் இனி இந்த ரீதிக்கு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போனேன் அப்படின்னா நானாக இருக்க மாட்டேன். ஓகே, நான் மெய் மறந்து போயிடுவேன். அவங்களோட கண்ட்ரோலில் நான் போகிற மாதிரி இருக்குது. நான் என்னையே அறியாமல் நான் அவங்களே நினச்சிட்ருக்கேன், என்னையே அறியாமல் அவங்களோட தாட்ஸ் நான் கடந்து போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. என்னையே அறியாமல் எனக்கு கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், என் 2 காலும் எப்பவும் அவங்களே மீட் பண்ணணும். ஸோ எனக்கு இந்த மாதிரிலாம் அவங்கக்கிட்ட எனக்கு ஃபீல் ஆகுது. பட் யார்கிட்ட நான் இந்த மாதிரி ஃபீல் எனக்கு ஆகிட்டு இல்லை. அப்போ இங்கே நம்மளே மறந்து நம்ம அடிக்ட் ஆகி போயிடுமோ, அட்டாச் ஆகி போயிடுமோ, இல்லைங்க ஓவர் ஃபிசிக்கல் அடிக்ஷன் இருக்கவங்க மேலே உண்டு. ஸோ இங்கே நம்ம தோற்று போயிடுமோ, நம்ம மேபி என்ன சொல்கிறது, இவங்க நம்ம ஒரு டைலாக் உள்ளது, இது டைலாக் எனக்கு கரெக்டாக ஞாபகம். இவங்க வலைக்குள்ளே போய் நம்ம விழுந்துருவோமோ, இவங்க மேபி இவரை நினைக்கல, நீங்கள் இதை தூண்டல் போடுறீங்க, இந்த தூண்டலுக்குள்ளே இவரை நீங்கள் மாட்ட வைக்க ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அதனால் இப்போ அந்த தூண்டலை போய் நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா நம்மளாக இருக்க மாட்டோம், நம்மளை ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்களா, இது சான்ஸே இல்லை. அந்த ஒரு இதில் தான் ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு. ஓகே,
அதுதான் இங்கே உண்மையான மேபி சொல்லியிருந்தீங்க. மேபி நீங்கள் பண்ணுற ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலாக இருக்கட்டும், இல்லைங்க உங்களோட சிரிப்பாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வேலை இவருக்கு ஒரு அட்ராக்ஷனை கொடுத்துட்டு இவர் ஆக்சுவலி யாரை கண்டா மேபி ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சனாக இருக்கலாம், யாரை கண்டு அட்ராக்ட் ஆகாத ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் இவர் ஓப்பனாக சொல்லப்போனால் இவர் உங்களுக்கு கண்டு அட்ராக்ட் ஆகிட்டு அட்ராக்ட் ஆகினது மட்டும் இல்லாமல் அடிக்ட் ஆகிட்டு ஓகே. அந்த அடிக்ட் ஆனதே இவர் பல டைம் மாஸ்க் எனர்ஜி அப்படியெல்லாம் இல்லை, மாஸ்க் எனர்ஜி இவர் ஏமாற்றிட்டு ஒரு கட்டத்தில் இவர் யோசிச்சுட்டு இது இந்த இதுக்கு நான் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போனேன் அப்படின்னா நானாக இருக்க மாட்டேன். ஓகே. லாஸ்ட்டு ஒரு கட்டத்தில் ஸ்நேகத்துக்காக அழ வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் லைஃப்பில் வந்தாலும் வந்துட போகல. பட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் லைஃப்பில் கிரியேட் ஆகக்கூடாதுன்னு ஒரு தோட்டோடு இவர் உங்களை விட்டு போயிட்டு ஓகே. பட் நமக்கு இதில் மனசிலாக்கிற விஷயம் கேட்டிங்க அப்படின்னா மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் டிவைன்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டினியூஸ் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆன பிறகு இவரோட நேம்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம், ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்துட்ருக்கலாம், ஃபெதர் பார்த்துட்ருக்கலாம், வானவர் கலர் பார்த்துட்ருக்கலாம். கண்டினியூஸாக இவர் உங்கள் ட்ரீமில் கனெக்ட் ஆகிட்டு இருக்கலாம். சம்திங் உங்களுக்கு அது ஃபீல் ஆகிருக்கலாம். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு டிவைனோட பவர் இருக்குன்னு உங்களுக்கு மனசில் இருக்கலாம். ஏன்னா சம்டைம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வேண்டாம், இல்லைங்க நமக்கு இந்த ஒரு பர்சன் செட் ஆக மாட்டாங்க, வேறொரு பர்சனை பார்க்கலன்னு அப்படி ஒரு தாட் உங்களுக்கு ஃபீல் ஆனாலும் மறுபடியும் இந்த ஒரு பர்சனை பற்றின ஒரு சயின்ஸாக இருக்கட்டும், மெமரிஸாக இருக்கட்டும், இல்லைங்க இந்த ஒரு பர்சனை பற்றியான அப்டேட்டாக இருக்கட்டும், அது உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டே உண்டு. அப்போ நீங்கள் நினச்சிட்டுக்கலாம் நான் இவனை வேணான்னு வச்சாலும் இவனை மறக்கணும்னு நினச்சாலும் இதோ ஒரு சக்தி மறுபடியும் அவனை பற்றின ஒரு தாட்ஸ், மெமரிஸ், அவனை பற்றின ஒரு அப்டேட் எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன ஏதோ ஒரு ப்ரொடெக்டட் இல்லைங்க, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு சக்தி இருக்கிற விஷயத்தை உங்களுக்கு மனசில் ஆகிருக்கலாம். அப்படி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா அது எஸ் அஃப்கோர்ஸ் அது உண்மையான விஷயமாகும். ஓகே. கரெக்டாக நமக்கு ரிலேஷன்ஷிப் ஒரு பேலன்ஸ் இல்லை. ஏன்னா நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் ரிலேஷன்ஷிப்பை காட்டிலும், ஃபீலிங்ஸை காட்டிலும், எமோஷனலை காட்டிலும் ப்ராக்டிக்கலாக நிற்கிறாரு, ஈகோவில் நிற்கிறாரு, நானுங்கிற ஒரு ஆணவத்தில் இருக்கிற நம்ம சொல்லலாம். எப்போவுமே நமக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஈகோவே ஆட்டிடியூடே காட்டணும் அப்படின்னா அது ஒரு நாள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்காது. அதே நம்ம இங்கே மனசில் ஆக்கணும். ஓகே. ஆனால் இவரோட கரண்ட் எனர்ஜி கேட்டிங்க அப்படின்னா கரண்ட் இவரை டவுன் ஆகும், பயங்கர டவுன் நம்ம சொல்லலாம். காரணம் நீங்களும் இவரை பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம், இல்லைங்க நீங்களும் கரெக்ட் சுச்சுவேஷன் ஃபீலிங்ஸ். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி நீங்கிறது இந்த மாதிரி டீல் பண்ணுற ஒரு கேரக்டர் கிடையாது. பட் உங்களுக்கு மேபி மனசில் இருக்கலாம் கடைசி வரைக்கும் ஈகோ ஆட்டிடியூடையும் காட்டுறவர்கிட்ட போய் உண்மையான ஸ்நேகத்தை காட்டும் போது அந்த உண்மையான ஸ்நேகத்தை கடைசி வரைக்கும் தோத்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே அவனுக்கு தேவை அவனோட ஈகோ ஆட்டிடியூடு தான். ஒரு ஈகோ ஆட்டிடியூடையும் வச்சுட்டு ஒருத்தர் தலைக்கு மேலே திமிர பிடிச்சி நிற்கிறவனுக்கிட்ட போய் எனக்கு அழகான காதலை கொண்டு அவன் கொண்டு போய் கிட்ட காட்ட அந்த காதல் குப்பைக்கு சமமான விஷயம் உங்களுக்கு மனசில் இருக்கலாம். ஓகே. கடைசி வரைக்கும் அவன் நினைக்கிற காரியம் நடக்கணும், அவனோட கண்ட்ரோலில் போகணும். எப்போ மனுஷனாக மதிக்கிறது கிடையாது. மனுஷன் ஆக்சுவலி இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நம்ம மிருகம் நம்ம சொல்லலாம் கேட்டால். ஆக்சுவலாக ஆப்போசிட் இருக்கிற பர்சனோடைய உணர்வுகளையும் நம்ம மனசில் உண்மையான காதலுங்கிறது அது உணர்வுபூர்வமான ஒரு விஷயமாகும். நம்ம அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸே எமோஷன்ஸே நம்ம இங்கே மனசில் ஆக்கணும். அவங்களோட உணர்வுகளுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும். அதுதான் உண்மையான காதல். இது ஒருபோதும் அடுத்தவங்களுக்கு ட்ரீம்ஸ் இருக்கும், கோல்ஸ் இருக்கும், அவங்களுக்கு சில ஆசைகள் இருக்கும். அது எதுவும் மனசில் ஆக்காமல் எல்லாம் என் கண்ணில் நிற்கணும், எல்லாம் நான் நினைக்கிறது நடக்கணும், எல்லாம் என்ன கேட்டு பண்ணணும், எல்லாம் நான் சொல்கிற மாதிரி நடக்கணும். இந்த மாதிரி இது ஆக்சுவலி மிருகத்தனமான ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே. இந்த ஒரு கேரக்டராக நீங்கள் டீல் பண்ணுற பர்சனும் கூட. பட் இவர் என்னதான் ஓப்பனாக சில விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணாட்டாலும் இதுதான் இவரோட கேரக்டரும் கூட. ஓகே. அப்போ நீங்களும் குறைச்சி நாட்கள் நீங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஓகே. ஸோ உங்களுக்கு இது ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் வரை இருக்குது. அது மட்டுமே அவங்க ரெண்டு பேருக்கு காஸ்ட் ரிலேஜன் டிஃப்ரென்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஓகே. அப்போ ஆல்ரெடி நீங்களும் பார்த்துட்டு ஓகே சும்மாவே இவன் ஈகோவை ஆட்டிடியூட்டையும் வச்சுட்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் மேபி ஃபேமிலியாக இருக்கலாம். இவனுக்கு 24/7 அவனோட ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் பயங்கர மேபி ட்ரெடிஷ்னல் பர்சனாக இருக்கலாம். அடிக்கடி இந்த கோவில் சர்ச்சு ஃபேமிலியோடு போயிட்டு வரக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே. அப்போ இவங்களுக்கு மனசில் ஆகிட்டு சும்மாவே ஈகோன்னு ஆட்டிடியூட் நிற்கிறான். சுத்தமாக ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷனை மனசில் ஆக்காமல் இருக்கிறான். இதில் வேறு ஃபேமிலி வர தலையில் கட்டி எழுதிட்டு இருக்கான். என்ன சொல்கிறது, இந்த மாதிரிப்பட்ட ஒரு பர்சன்ஸ்க்கெல்லாம் கடைசி வரைக்கும் அவங்க நினைக்கிறதா நடக்கணும், அவனோட ஈகோ ஆட்டிடியூட் தான் முக்கியமே தவிர இந்த இடத்துல உண்மையான காதல் கட்டாயம் தோற்று போகணும் ஒரு விஷயம் உங்களுக்கு மனசில். அது ஆல்ரெடி தோற்று போயிட்டு விட்டுருங்க காதல். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்கிட்ட அது மறுபடியும் தோற்று தான் போகும். கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மனசில் ஆக்கிட்டு. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் ஃபீலிங்ஸ் எமோஷனலாக எக்ஸ்பிரஸ் பண்ணதை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு நடக்கட்டும். இனி நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்க போகிறதுக்கோ ஏன்னா உண்மையான காதல் தோற்று போயாச்சு. கடைசி வரைக்கும் அவன் நினைக்கிறத நடக்கணும் எல்லாம். அப்போ அவன் நினைக்கிறதே எல்லாம் இங்கே நடக்கட்டும். ஓகே. அவன் நினைக்கிற மாதிரியே வாழட்டும், அவனுக்கு பிடிச்சவங்க கூட என்ஜாய் பண்ணட்டும், பிடிச்ச தேர்ட் பார்ட்டி தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு ஆடட்டும். பட் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு விலகிறேன்.
ஓகே, என்னோட காதல் தோற்று போயிடுச்சு. அந்த ஒரு தாட்டோட கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் கோவத்தில் இருக்கிறீங்க. நான் சொன்ன ஃபீலிங்ஸ் எமோஷன் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகலை. நான் நினைக்கிற ஒரு ஜஸ்டிஸ் இல்லைங்க ஒரு நீதிங்கிறது எனக்கு கிடைக்கிறது வரைக்கும் நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரெடி இல்லை. ஓகே, எனக்கு நான் இம்போர்ட் முடிச்சு நீங்கள் மனசிலாக்கிட்டு ஸோ இந்த வைப்ரேஷன் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே, இவருக்கு ஆக்சுவலி பயங்கர டவுன். எதனால டவுன்னு கேட்டிங்க அப்படின்னா இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. நார்மலி ரிலேஷன்ஷிப்லேயும் பேலன்ஸ் இல்லை, தென் இவருக்கு லைஃப்லேயும் ஒரு பேலன்ஸ் இல்லை நம்ம சொல்லலாம். ஓகே, என்னதான் இவர் கோவத்தில் இருக்கலாம், ஈகோவில் இருக்கலாம். பட் எனக்கு என்ன தோணுதுன்னு அப்படின்னா அந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்கள் மேலே எமோஷனலி அட்டாச்ட் ஆகி இவர் எமோஷனலி கனெக்ட் ஆகிட்டு இவர் உங்ககிட்ட கனெக்ட் ஆன மாதிரி இவர் வேறு யார்கிட்ட கனெக்ட் ஆகிட்டு இல்லை. மேபி ஃபேமிலிங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சனுக்கு லைஃப்பில் லவ், ரொமான்ஸ், ஸ்னேகம் அந்த ஒரு இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க நான் சொல்லுவேன். ஓகே, இவர் என்ன தான் ஃபேமிலியை கட்டி இவர் அழுதானுமே இவருக்கு ஹார்ட்லேயே இருக்கட்டும் மைண்டாக இருக்கட்டும் இவருக்கு மைண்டில் ஹார்ட்லேயே ஸ்னேகம், ரொமான்ஸ், லவ்னு சொல்ல ஒரு பட்சத்தில் நீங்கள் தான் இருக்கிறீங்க. பட் ஆள் ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சனால என்ன சொல்லுது கரண்ட்லி ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கலாம், ரூடாக இருக்கலாம். பட் ஓப்பராக சொல்ல போயிடுச்சு இவர் ஒரு மெமரிஸில் தான் இவர் வாழ்ந்துட்டுருக்காரு. நான் சொன்னேன்ல இவருக்கு லைஃப்பில் அது ஒரு ஸ்னேகம், ஒரு லவ், ஒரு கேரிங் அப்போ அது நீங்கள் தான். அப்போ கரண்ட் இவர் உங்களோட மெமரிஸில் எங்கே வாழ்ந்துட்டுருக்கார். பட் இவர் ஈகோவில் ஆக்டிவில் நிற்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இவர் ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன், இந்த வேர்ல்ட்லேயே எனக்கு பிடிச்ச ஒரு பர்சனுங்கிறது அது என்னோட கண்ட்ரோலில் நிற்கும்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, பட் உங்களுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோலில் நிற்க ரெடி. பட் நம்ம உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு பட்சத்தில் நம்ம அவங்க கண்ட்ரோலில் நிற்கலாம். நம்ம உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காம டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுற இடத்துல நம்ம நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, ஸோ அப்போ கரண்ட்லி இவருக்கு உங்களோட வேல்யூ வரத்து நம்ம மனசிலாகுது நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு டைமில் நீங்கள் வந்து சேசிங் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், என்ன சொல்கிறது பெக் பண்ணியிருக்கலாம். பட் அந்த ஒரு டைமில் இவர் உங்களை மனசிலாக்கிட்டு இல்லை. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு ஒற்றைக்கு நிற்கிற ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஏன்னா இவருக்கு எப்போவுமே இவருக்கு மைண்டில் எமோஷனல் கேரிங் லவ்னு இருக்கிற பட்சத்தில் அது நீங்கள் தான் உண்டு. ஓகே, அப்போ இவருக்கு லைஃப்பில் இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. ஏதோ நான் வாழ்கிறேன், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு ஃபேமிலிக்காக ஓடுறேன், உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன்னு வேணால் சொல்லலாம். அது ஸோ அதான் எல்லாருக்குமே ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உண்டு. வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உண்டு, எல்லாருக்குமே பட் ஆக்சுவலி அது ஃபேமிலிக்காக ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை தூக்கி எடுத்துகிட்டு இவர் ஓடுனாலும் இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இருக்கா, ஒரு பீஸ் இருக்கா, ஹாப்பினஸ் இருக்கா, ஆத்மார்த்தமாக இவருக்கு லைஃப்பில் என்ஜாய் பண்ணான்னு கேட்டால் நெவர் நான் சொல்லுவேன். ஏன்னா இவருக்கு ஆக்சுவலி ரிக்ரெட் ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவருக்கு ஆக்சுவலி ஏன்னா நார்மலி நம்ம லைஃப்பில் நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களும் காலையில் எழும்புறாங்க, ஓடுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, நைட்டு வந்து தூங்குறது எல்லாருக்கும் லைஃப்பில் ரொட்டீன் ஆகும். பட் இதை கடந்து நம்ம லைஃப்பில் ஒரு ப்ரீசியஸான மெமரிஸுங்கிறது நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பர்சனை திங்க் பண்ணுறது, அவங்க கூட பேசுகிறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த விஷயங்கள் நமக்கு லைஃப்பில் ஒரு ப்ரீசியஸாக இருக்கும். அதுதான் நமக்கு மைண்ட்லேயும் ஓடிக்கிட்டே இருக்கும். பட் இவர் ஆக்சுவலி ஓடுறாரு, சம்பாதிக்கிறாரு, தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு எல்லா கடத்தையும் எடுத்து பார்க்குறாரு, எல்லாம் ஓகே தான். பட் இவருக்கு லைஃப்பில் ஒரு சந்தோஷம் இருக்கா, ஹாப்பினஸ் இருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. அப்போ இவருக்கு இந்த இடத்துல ரிக்ரெட் ஃபீல் ஆகிட்டு உண்டு. நான் ஓடுறேன், உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், எல்லாம் ஓகே, எதுக்காக நான் வாழ்கிறேன், என்ன நடக்கிறேன் என் லைஃப்பில் தெரிய மாட்டேங்குது, நான் அதில் குறைச்சி நேரமாக நான் ஆத்மார்த்தமாக இருக்கேன், ஹாப்பினஸ்ஸாக இருக்கேன்னு கேட்டால் இல்லை. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என் லைஃப்பில் கிரியேட் ஆகிறதுக்கு ரீசன் நான் தான். ஓகே, என் லைஃப்பில் லவ்னு ஒரு விஷயத்த என் லைஃப்பில் ஃபீலிங்ஸ் எமோஷனல் விஷயத்தை நான் அந்த இடத்துல என்ன சொல்கிறது பிளாக் பண்ணி வச்சுட்டு. ஓகே, நான் அந்த இடத்துல அதுக்கு நான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடல. கரண்ட் சுச்சுவேஷன் எனக்கு அது லைஃப்பில் இல்லாத ஒரு தருணத்தில் தான் எனக்கு வேணுங்கிற ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவருக்கு ஆக்சுவலி எல்லா மனுஷங்களும் ஓடுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. பட் எல்லாருமே இங்கே வந்து இந்த உலகமே லவ்னு ஒரு விஷயத்தில் இயங்குற மாதிரி எல்லாரும் ஓடுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அவங்கவுங்க சம்பாதிக்கிறது அவங்கவுங்க ஃபேமிலிஸ்க்காக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நம்மளையும் புரிஞ்சுக்க ஒரு ஆள் வேணும், நம்மளையும் கேர் பண்ண ஒரு ஆள் வேணும், நம்மளையும் கொஸ்டின் கேட்க ஒரு ஆள் வேணும். அப்படி இல்லைன்னு சொல்லும்போது நம்ம அந்த இதில் வாழ்ந்து இதுக்குன்னு ஒரு தோட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, இவருக்கு ரிக்ரெட் ஃபீல் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் கரண்ட் சுச்சுவேஷன் ஒன்றும் இல்லாமல் பிளாங்காக நிற்கிறதுக்கு ரீசன் நான் தான். இவருக்கு ஆக்சுவலி எமோஷ்னலி இவர் ஒற்றைக்கு ஆகிட்டு உண்டு. நீ என்ன பண்ணுறா, எப்படி இருக்கா, என்ன தான் இவரை கேர் பண்ணுறதுக்கோ இல்லைங்க இவரை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கோ யாரும் இல்லை நம்ம சொல்லலாம். அதனால தான் இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு ஒற்றைக்கு நிற்கிற ஃபீல் ஆகிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் 24/7 ஒரு பர்சன் ஆக்சுவலி திங்க் பண்ணி மென்டல் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் கடந்து போயிட்டுருக்காரு. ஆக்சுவலி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மூலம்
லெவலாக இவர் இருக்காரு. நீங்கள் எப்போ கால் பண்ணுவீங்க, நீங்கள் எப்போ மெசேஜ் பண்ணுவீங்க, நீங்கள் ஏன் இவரை நீங்கள் கான்டாக்ட் பண்ண மாட்டேறீங்க? உங்களுக்கு இவரை விட பெரிய ஆளாக நீங்கள் என்ன? இவரை விட பெரிய எல்லாத்துலேயும் வசந்தவங்களா நீங்கள்? ஏன் நீங்கள் இவரை கான்டாக்ட் பண்ண மாட்டேங்கன்னு நினைக்கக்கூடிய ஒரு டைம் வந்து பூசருக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, மென்டல் கான்ஃப்ளிக்ட், கோவப்படுறது, டென்ஷன் ஆகுறது, கத்துறது. ஏன் நீங்கள் கால் பண்ணல, ஏன் நீங்கள் மெசேஜ் பண்ணல, ஏன் இவரை நீங்கள் கனெக்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க, ஏன் இவரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க? என்ன தோக்க அடிச்சிருவாளோ, என்னை விடவா என்ன பெரிய ஆளா? ஸோ இது ஒரு ஆயிரக்கணக்கான ஒரு தோட்ஸ் இவருக்கு மைண்டில். இவர் ஆக்சுவலி மேபி எனக்கு இவர் கையில் ஃபோன் எடுத்த உடனே மேபி இவர் ஃபேஸ்புக்கில் போய் உங்களை செக் பண்ணி பார்க்கலாம், எப்போ நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்க, நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் செக் பண்ணலாம், எப்படி மேபி நீங்கள் போடுற ஸ்டோரிஸு லாஸ்ட் சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்போ உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்குது. அப்போ என்ன கான்டாக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு டைம் இல்லையா? இதெல்லாம் பார்த்து அது ஆள் ஸ்ட்ரெஸ் ஆகிறது, டிப்ரெஷன் ஆகிறது, கோவப்படுறது. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் இவர் கடந்து போயிட்டுருக்கார் நம்ம சொல்லலாம். ஓகே, இவருக்கு ஆக்சுவலி மனசிலாக்கிறது நம்ம லைஃப், நம்ம எப்பேற்பட்ட ப்ராக்டிக்கலான கோர்ஸ்னாக இருந்தாலும் பட் நமக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா மனுஷனுக்கும் தன்னை புரிஞ்சுக்கிறதுக்கும் தன்னை கேர் பண்ணுறதுக்கும் நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு லைஃப்பில் வேணும். இவருக்கு ஆக்சுவலி மனசில் இவருக்கு லைஃப்பில் நீங்கிறது விஷயம் ஆகும், ஹாப்பினஸ் ஆகும், சக்ஸஸ்ஃபுல் ஆகும். பட் அது இவருக்கு ஒரு போது இங்கே கூட இருக்கும்போது மனசிலாகிட்டு இல்லை அப்படின்னு ஒரு செப்பரேஷனில் வேணால் சம்பாதிக்கலாம், வேலைக்கு போகலாம், ஓடலாம், தலைக்கு மேலே எல்லா பாரதத்துக்கு வச்சுட்டு கடுத்தெல்லாம் அடைக்கலாம். பட் இவருக்கு ஆத்மார்த்தமாக இவர் ஒரு நிமிஷமாக ஹாப்பியாக இருந்தாலும் கிட்டே இல்லை. அப்போ இவருக்கு மனசிலாகிட்டு இவருக்கு லைஃப்பில் நீங்கிறது விஷுவல், இவருக்கு லைஃப்பில் பெஸ்ட்டு நீங்களாகும், இவருக்கு லைஃப்லேயே ஒரு ப்ரீசியஸ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்களாகும். ஓகே, பட் அவருக்கு இப்போ அது மனசில் நீங்கள் இவருக்கு லைஃப்பில் விஷுவல் ஃபுல்மெண்ட் ஆகும், சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இவர் சூடாகிற டைமாக இருக்கட்டும், இல்லை இவர் கோபத்தில் ஆடக்கூடிய ஒரு டைமாக இருக்கட்டும், இவருக்கு உங்களோட ஃபேஸ் பார்க்குற டைமோ இல்லைங்க உங்களை பற்றின ஒரு மெமரிஸ் வரக்கூடிய ஒரு டைமோ இவருக்கு முகத்தில் ஒரு புன்சிரிப்பு வர தொடங்கிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அதனால தான் இவருக்கு மனசிலாகிற என் லைஃப்பில் நீங்கிறது விஷுவல் ஃபுல்மெண்ட் ஆகும், சக்ஸஸ் ஆகும், சந்தோஷமாகும், ப்ரீசியஸ் ஆகும், கிஃப்ட் ஆகும். பட் அது ஒரு போது நீ இருக்கும்போது நம்ம மனசிலாக்கலின்னு ஒரு ரிக்ரெட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு தலைக்கு மேலே ஒரு வேதனையை சுமந்துட்டு இருக்கிற மாதிரி இவர் கடந்து போயிட்டுருக்காரு நம்ம சொல்லலாம். ஓகே, இவருக்கு அன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷனில் ஸ்டாராக நீங்கள் தெரியுறீங்க நான் சொல்லுவேன். இவர் ஆக்சுவலி அட்ராக்ட் ஆகிட்டு இவருக்கு ஆக்சுவலி கரண்ட் இவருக்கு உங்களோட ஸ்நேகம் வேணுங்கிற தோட்டு இவருக்கு ஃபீல் ஆகிட்டு இவர் இந்த ரிலேஷன்ஷிப் இவரோட கரண்டை நினச்சி நமக்கு அதுதான் இங்கே வந்துருக்கு ரீயூனியன் ஆசைப்படுற ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் ஒரு தொடக்கம் வேணும், ஒரு ரீஸ்டார்ட் வேணுங்கிற தோட்டு இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஏன்னா கரண்ட்லி இவர் ரொம்ப டவுன் ஆகும், ரொம்ப டவுன். ஓகே, பட் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், தேர்ட் பார்ட்டி தலைக்கு மரத்துக்கு வச்சு ஆடிட்டு இருக்கலாம். பட் தேர்ட் பார்ட்டி ஃபேமிலியாக இருக்கலாம், அது ரெஸ்பான்சிபிலிட்டிஸை தவிர இவருக்கு அந்த இடத்துல ஒரு ஹாப்பினஸோ ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோ எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட்டோ ஒன்றும் இல்லை நம்ம சொல்லலாம். ஓகே, இவருக்கு அந்த சுச்சுவேஷன் வரைக்கும் கன்ஃபியூஷன் வந்துட்டு எனக்கு இந்த ஒரு பர்சன் ஆத்மார்த்தமாக பிடிச்சிருக்கு, பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஃபேமிலி அஸ்பெக்ட் பண்ணுமா, மேபி இது ஃபேமிலி சொசைட்டி அஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே, ஸோ இவருக்கு ஆக்சுவலாக ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். எனக்கு மேபி இவரோட ஃபேமிலிங்கிறது ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியாக இருக்கலாம், என்ன சொல்கிறது, மேபி இவரோட ஃபேமிலிங்கிறது சொசைட்டி 4 பேர் தெரியக்கூடிய ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம். அப்போ இவருக்கு அவர் கன்ஃபியூஷனாக இருக்கார். இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு ஸ்நேகம் வர தொடங்கிட்டு இவரோட கண்ணுக்கு நீங்கள் ஸ்டாராக தெரியுறீங்க. இவர் ஆக்சுவலி நீங்கள் தான் இவருக்கு லைஃப்பில் ஸ்நேகம் காதல் இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் தான் வேணுங்கிற தோட்டு இவருக்கு வந்துட்டு. பட் இவருக்கு திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு அவளை பயங்கர இஷ்டப்பட்டிருக்கு, பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஃபேமிலி அக்செப்ட் பண்ணுமா, சொசைட்டி அக்செப்ட் பண்ணுமா, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறார் நம்ம சொல்லலாம். ஓகே, எந்த ஒரு திங்க் பண்ணுற விஷயம் நீங்கள் இவரோட வேர்ல்டுனாக்கு இவர் திங்க் பண்ணுறாரு. இவர் கரண்ட் சுச்சுவேஷன் உங்களை அக்செப்டன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிട്ടുണ്ട്. எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, மேபி இந்த ஒரு செப்பரேஷனில் இந்த ஒரு பர்சனை பற்றின சயின்ஸ் வந்து உங்களுக்கு சில சயின்ஸ் கிடைக்கிற மாதிரி அவருக்கும் உங்களை பற்றின ஒரு சில சயின்ஸ் இவருக்கும் ஃபீல் ஆகலாம். ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, இவர் ஆக்சுவலி உங்களை அஸ்பெக்ட் பண்ணிட்டு பட் இந்த ஒரு பர்சன் கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறது என்ன அப்படின்னா, ஆக்சுவலி நான் அவ்வளோ அஸ்பெக்ட் பண்ணுறேன் ஓகே, பட் ஃபேமிலி அஸ்பெக்ட் பண்ணுமா, சொசைட்டி அஸ்பெக்ட் பண்ணுமா, இந்த ஒரு கன்ஃபியூஷனில் ஆள் இருக்கிறார். பட் இந்த ஒரு பர்சனோட மைண்டில் ஒவ்வொரு நாள் இருக்கிற ஒரு தாட்ஸுங்கிறது ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீயூனியன் மெயின் ஒரு தாட் தான் இருக்குது. ஏன்னா கரண்ட் இந்த ஒரு பர்சன் ஹாப்பி இல்லை, பயங்கர டவுன் ஆகும். இவருக்கு ஆக்சுவலி மனசில் ஆகிட்டு என்னோட விஷுவல் ஃபுல்மெண்ட் இந்த ஒரு பர்சன் தான், எனக்கு வேர்ல்டே இந்த ஒரு பர்சன் தான், பட் இந்த ஒரு சொசைட்டி இந்த ஒரு ஃபேமிலியை நான் வந்து ஏற்றுக்காத ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இவர் கடந்து போயிட்டுருக்கு. லாட்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் எமோஷன் இவருக்கு உண்டு. பட் கரண்ட்லி இவர் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கார் அப்படின்னா ஃபேமிலிக்காக எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கிறதா நம்ம சொல்லலாம். ஓகே, பட் இதில் நமக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இவர் அஸ்பெக்டன்ஸ் மூடுக்கு வந்துட்டு உண்டு.
உங்களை ஏற்றுக்கிற ஒரு மைண்ட் செட்டை தான் இருக்கார். மேபி இந்த ஒரு பர்சன் சுச்சுவேஷன்ஸ் பார்த்துட்ருக்கலாம். ஓகே, உங்களை ஃபேமிலி சொசைட்டி மீறி உங்களை லைஃப்பில் எப்படி ஏற்றுக்கிறது, எப்படி வந்து எப்படி உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறது. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் பார்த்துட்ருக்கா நம்ம சொல்லலாம். பட் ஒரு சிலவங்களுக்கு ரிலேஷன் ரீயூனியங்கிறது பாசிபிள் ஆகும். ஓகே, 17 hours இல்லைங்க 70 டேஸ்க்குள்ளாடி இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு கால் ஒரு மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் ஆகி ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் ஒரு தொடக்கமாக வரும். ஏன்னா இந்த ஒரு பர்சனோட மைண்டில் ரீயூனியன் வந்துட்டு இவர் அஸ்பெக்டட்ஸ் மோடுக்கு வந்துட்டு. பட் சொசைட்டியே ஃபேமிலியை தாண்டி எப்படி உங்களை மேரேஜ் பண்ணிக்கிற ஒரு கன்ஃபியூஷனாக இப்படி இருக்காரு. அஸ்பெக்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க. பட் நமக்கு இதில் ஃபீல் ஆகி மேரேஜுங்கிறது ரெண்டாவது விஷயம். பட் இவர் உங்களை ரீயூனியன் பண்ணுங்கிற தாட் இவருக்கு மைண்டில் வந்துட்டு. ஏன்னா இவர் லோ, இவர் டவுன், இவருக்கு லைஃப்பில் வேர்ல்டாக நீங்கள் இவருக்கு லைஃப்பில் எது என்னத்தை இருக்கட்டும், இவருக்கு லைஃப்பில் நீங்கள் வேணுங்கிற ஒரு தோட்டு தான் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் லவ் பண்ண பர்சனோட கரண்ட் எனர்ஜிஸ். நமக்கு இனி இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். I லெட்டர் இம்பார்ட்டன்ட், O லெட்டர் இம்பார்ட்டன்ட், A லெட்டர் இம்பார்ட்டன்ட், C லெட்டர் இம்பார்ட்டன்ட், R லெட்டர் இம்பார்ட்டன்ட், M லெட்டர் இம்பார்ட்டன்ட் சார். தென் இந்த லெட்டர்ஸில் அவங்களுக்கும் நேம் இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இனி இம்பார்ட்டண்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், 555 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, 555 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஜூன் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். இனி இம்பார்ட்டண்டான டேட் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 14 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நம்பர்ஸில் அவங்களுக்கோ ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் தான் நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.